இந்த வெண்டைக்காய் கறி பண்ணுறது செம்ம ஈஸி. ஆனால் எங்கள் ஊரில் இந்த வெண்டைக்காவை போய் ஷாப் பண்ணுறதுக்குள்ளே போரும் ஆகிடும். நம்ம க்ரோசரி ஸ்டோருக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு போனால் இந்த வெண்டைக்காய் அயலில் தான் அவ்வளோ கூட்டம் நிற்கும். சரி, எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி வெண்டைக்காவை எடுக்கலான்னு பார்த்தா பாதி வெண்டைக்காய் காம்பு உடஞ்சி கிடக்கும். ஓகே, முத்தலாக இருக்கான்னு பார்க்க இது ஒரு மெத்தடு. பட் எவ்வளோ வேஸ்டேஜ் இல்லை. இந்த உடஞ்ச வெண்டைக்காவெல்லாம் யாருமே வாங்கக்கூட மாட்டாங்க. நான் வாங்கும்போது ஜஸ்ட் சாஃப்டாக இருக்கான்னு ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன், உடைக்க மாட்டேன். இந்த மாதிரி காம்பை உடைக்காமல் வேறு என்ன மெத்தடில் நீங்கள் ஷாப் பண்ணுவீங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி. கொஞ்சம் ஆயிலில் மஸ்டர்ட் சீட்ஸு, உருத்தால், ஜீரகம் இதெல்லாம் தாளித்து கொட்டி வெண்டைக்காவையும் போட்டு உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலோ இல்லைனா கோல்டு வந்தாலோ எதுவுமே வாய்க்கு பிடிக்காது. அப்போ திஸ் வில் பி தி பெஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்ட ரசம், அது இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க சாதத்தில் போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா, ப்ளஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் கறி, அது தி பெஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணுற டிஷ் தான் வில் கிவ் கம்ஃபர்ட் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. I'm sure most of you will agree to this. Hey, thanks for watching and hearing my okra story. Please try this combination and follow me for more interesting stories.